ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் வரக்கூடிய இந்த தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாள். தை 16ஆம் தேதி 29/1/2025 புதன்கிழமை தை அமாவாசை வருது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு பரிகாரங்களும் நமக்கு மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். அதுவும் இந்த அமாவாசை திருவோண நட்சத்திரத்தில் சேர்ந்து வருது. பெருமாளுக்குரிய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில் வருது. பெருமாளுக்குரிய நாள். இந்த நாளில் நம்ம கட்டாயம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும். அதோடு சேர்த்து இது போன்ற எளிமையான பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு செல்வ வளத்தை நம்ம அதிகரிச்சுக்கலாம். முன்னெல்லாம் ஒருத்தரை நம்ம வாழ்த்துறாங்க, நம்ம பெரியவங்க வாழ்த்தும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காரணம் என்ன? 16 வகை செல்வங்களும் ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அவங்க அதிர்ஷ்டசாலிகளாக மாறிடுறாங்க. அவங்கள விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்னே சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையில் இத்தனை செல்வங்களும் கிடைச்சா அவங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். அந்த அந்த 16 வகை செல்வங்களும் நம்ம பெறுவதற்கு உரிய ஒரே ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தாங்க. கல்லுப்பை பற்றி நிறைய பேருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இது நல்லவற்றுக்கும் பயன்படும், தீயவற்றை எடுக்கிறதுக்கும் பயன்படும். இந்த கல்லுப்பை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். 3 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு முழுவதும் கல்லுப்பை நிரப்பி வைங்க. இந்த கல்லுப்பை நீங்கள் புதுசாக கடையில் வாங்கிக்கோங்க. கல்லுப்பை உங்கள் வீட்டில் 3 இடத்துல நீங்கள் வைக்கணும். ஒன்று ஹாலில் வைங்க, இன்னொன்று பாத்ரூமில், இன்னொன்று நிலைவாசலுக்கு வெளியில். வீட்டிற்குள்ளே வரும்போது அந்த கல்லுப்பை பார்த்துட்டு நம்ம வரணும். இது போல் நீங்கள் வைக்கணும். இந்த கல்லுப்பை வச்சு 3 நாள் கழித்து நீங்கள் இந்த கல்லுப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் விட்டுடலாம். இந்த அகல் விளக்கை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, தீய சக்தி, எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையுமே வெளியேற்றி நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஆற்றலையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தும். தீய ஆற்றல் நம்ம வீட்டிலேருந்து வெளியேறினாலே போதுங்க, நம்ம வீட்டில் நன்மைகள் ஒவ்வொன்றா தானாக நடக்கும். அதுலேயும் கல்லுப்பு தாயாரோட அனுகிரகம் பெற்றது. இதை வைத்து செய்யப்படும் இந்த பரிகாரத்தின் மூலம் நம்முடைய வீட்டின் செல்வ வளம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியோடு நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ரொம்பவே எளிமையான ஒரு வழிபாடு. அதுவும் இந்த அமாவாசையில், தை அமாவாசையில் இதை செய்யுங்க. இந்த கல்லுப்பை வச்சு நம்ம எதுக்காக அமாவாசை நாளில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நம் வீட்டில் உள்ள கண் திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாயார் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் பெற்ற இந்த கல்லுப்பை நம்ம செய்யும் பொழுது நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். புதன்கிழமைங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள். அந்த நாளிலே அவரோட நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய இந்த அருமையான ஒரு யோக நாளில் நம்ம வெறும் இந்த கல்லுப்பை மட்டும் வைத்து பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு மிகப்பெரிய அளவிலே நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதை எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்று இரவு செவ்வாய் இரவு 8:10க்கு அமாவாசை திதி துவங்கி நாளை இரவு புதன்கிழமை இரவு 7:21 வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது. திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நாளை காலை புதன்கிழமை காலை 9:25க்கு மேலே துவங்குது. வியாழக்கிழமை காலை 8:59 வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது. நாளை காலை 9:25க்கு மேலே இந்த திருவோண நட்சத்திரம் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அமாவாசை திதியும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கல்லுப்பை, புதுசாக வாங்கின கல்லுப்பை நீங்கள் வைக்கலாம். அகல் விளக்கை கூடுமான வரைக்கும் புதுசாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மண்ணால் செய்யப்பட்ட உலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு மிகப்பெரிய அளவிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை பார்க்குறவங்களுக்கு என்னம்மா சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயமா, அந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு தோணுங்க. ஆனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக முழு மனதோட அந்த உங்களுடைய குல தெய்வத்தையும் பெருமாளையும் முன்னோர்களையும் நினைத்து நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு, எளிமையான வழிபாடு, மிக 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 எளிமையான வழிபாடு, இது உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். வெறுமனே கல்லுப்பு அப்படின்னு நினைக்காம அதை மகாலட்சுமி தாயாருக்கு ஒப்பிட்டு மிகவும்
பக்தியோட நீங்கள் பணிஞ்சு நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் 16 வகை செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். கடன் தீரும், பணம் பெருகும். நான் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உழைக்காமல் வீட்டில் இருந்தால் எனக்கு காசு வருமா அப்படின்னா, தயவு செஞ்சு அதை நான் அப்படி சொல்ல வரல. நம்ம கடின உழைப்பு, நம்ம உழைக்கிறோம், கடினமாக உழைக்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நம் வீட்டிற்கு நல்ல செலவுக்கு உபயோகமாக பயன்படணும். நம்முடைய கடன் பிரச்சனை தீர்க்குவதற்கும் நம்ம சரியான முறையில் அந்த பணம் நமக்கு பயன்படணும். அதற்காக தான் இது போன்ற வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்கிறோம். அதுவும் அமாவாசை நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் வழிபாடும் நமக்கு மிகப்பெரிய அளவு நன்மைகள் கொடுக்கும். அமாவாசை நாளிலே பிரபஞ்ச சக்தி நல்ல நிறைவாக இருக்கும். நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும். தெய்வ சக்திகள் நல்லா நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அருமையான நாளிலே நம்ம செய்யக்கூடிய இது போன்ற பரிகாரங்கள், வழிபாடுகள் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். நாளைய தினம் மறக்காமல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. மதியத்தில் படையலிட்டு காக்கைக்கு உணவு வச்சு அதுக்கப்புறம் நம் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுங்க. மாலை நேரத்தில் தீப வழிபாட்டை செய்யுங்க. இதெல்லாம் மறக்காமல் இதோடு சேர்த்து இந்த ஒரு எளிமையான வழிபாடையும் நீங்கள் செய்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்க துவங்கும். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கலாம், ஆனால் இனி நமக்கு எந்த கஷ்டமும் வராது. அதற்கு நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.